அனைத்து வருங்கால ஆசிரியர் பெருமக்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே பிஜிடிஆர்பிக்கு ஒரு யூனிட் அல்ஜிப்ராவில் போட்டிருந்தோம். ஒரு 150 கொஷின்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் யூனிட் ரியல் அனாலிசிஸ். இந்த ரியலில் வந்து பார்த்திங்கன்னா ரியலில் ஒரு 150 கொஷின்ஸ் இருக்குது. அது 3 பார்ட்டாக 50 கொஷினாக 3 வீடியோ இருக்குது. டாபிக் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஷின் ரெடி பண்ணி போட்டிருக்கு. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இது ஏதாவது கரெக்ஷன் சஜஷன் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கலாம். இப்போ டேரெக்டாக வந்து கொஷின் போவோம். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 15 இங்கிட்ட ஒரு 26 டேஸ் இன்னும் இருக்குது. நியர்பை உங்களுக்கு இன்னோட சேர்த்து 27 டேஸ் இருக்க டேஸை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாலே நீங்கள் ஓரளவுக்கு நல்லா பண்ண முடியும். ஸோ கொஷின்ஸ் ரெகுலராக நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க. மேத்ஸ் மட்டும் மேஜர் மட்டும் இல்லாமல் அதோட சேர்த்து சைக்காலஜி, அதுக்கப்புறம் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு இருக்குது, ஜிகே இருக்குது. எல்லாமே வந்து ரெகுலராக நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கிராக் பண்ணலாம். வாங்க வீடியோக்கு போவோம். கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கொஷின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் செட்ஸ் இஸ் அன்கவுண்டபிள்? கொடுத்துருக்க 4 இதில் வந்து பார்த்தீங்கன்னா அன்கவுண்டபிள் செட் எதுன்னு கேட்டிருக்காங்க. தி செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ் 0 to 1. இந்த க்ளோஸ் இன்டர்வலில் இருக்க செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்கவுண்டபிள். கொஷின் நம்பர் 2, the sequence an converges to capital L if for every epsilon greater than 0 there exists an capital N belongs to natural numbers such that for all small n greater than capital N modulus an minus L less than epsilon is defined is called as epsilon n definition. ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எப்சிலான் இதில் வந்து எந்த டெஃபினேஷன் வந்து எதுக்கு என்ன கால் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா epsilon n definition. Option D. Question number 3, the series summation n equal to 1 to infinity 1 by n harmonic series. இதில் வந்து sequence and seriesல உள்ளது 1 by n வந்து diverges, 1 by n வந்து diverges. இதே வந்து 1 by n square அப்படி போடுறப்போ அது வந்து பார்த்திங்கன்னா கன்வர்ஜென்ட்டில் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்துக்குங்க 1 by n diverges. அடுத்து the supremum of the set S equal to x belongs to capital R such that x square less than 5 is option B root 5. Question number 5, if f is continuous on AB closed interval and f of A f of B less than 0, then there exists a C belongs to A comma B such that f of C equal to 0. The statement of the எந்த தியரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட் வேல்யூ தியரம். எஃப் ஆஃப் சி ஈக்குவல் டு 0. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் ஏ எஃப் ஆஃப் பி கிரேட்டர் லெஸ் தென் 0வாக இருந்து சி இஸ் பிலாங்ஸ் டு ஏ கமா பி ஓப்பன் இன்டர்வலில் இருந்து எஃப் ஆஃப் சி வந்து 0வாக இருந்துச்சுன்னா இது இன்டர்மீடியட் வேல்யூ தியரம். கொஷின் நம்பர் 6, தி ஃபங்க்ஷன் எஃப் இஸ் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் ஆன் இன்டர்வல் கேபிட்டல் ஐ இஃப் ஃபார் எவரி எப்சிலான் கிரேட்டர் தென் 0 தெர் எக்ஸிஸ்ட் delta greater than 0 such that for all x comma y belongs to capital I if modulus x minus y less than delta, then option B f of x minus f of y less than epsilon. f of x minus f of y modulus இருக்கணும். modulus f of x minus f of y less than epsilon. Question number 7, if a function f is differentiable at a point C, then it must also be continuous at C. Option C. Option C, continuous at C. If the function f is differentiable at point C, then it must be continuous at C. Question number 8, the Bolzano-Weierstrass theorem states that every bounded infinite subset of capital R has at least one limit point. The Bolzano-Weierstrass theorem வந்து படிக்கிறப்ப தெரியும் at least one limit point. Ninth question, for a sequence of functions f of n, fn tends to f uniformly on a set capital E and each fn is continuous on capital E, then f is continuous on E. f is continuous on capital E. Question number 10, the Riemann-Stieltjes integral a to b f of d alpha reduces to the standard Riemann integral a to b f of x dx, then alpha x is என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி alpha of x equal to x. Option C. Question number 11, the radius of convergence of the power series summation n equal to 0 to infinity x minus 2 whole power n divided by n factorial is infinity. Option D, infinity. Question number 12, if f is an odd function with period 2l, then Fourier series will be consist only of sine terms. Odd function வந்து பார்த்தீங்கன்னா sine terms இருக்கும்.
ஈவன் ஃபங்க்ஷன் வந்து காஸ் டேர்ம்ஸ் இதுக்கு இருக்கும். காஸ் டேர்மத்தோட உங்களுக்கு கான்ஸ்டன்ட் இருக்கும். ஸோ இதில் ஃபோரியர் சீரிஸ் will consist of only sin terms. For a function f of x comma y, the directional derivative at a comma b in the direction of a unit vector u is given by del f of a comma b dot u. Option B, del of f of a b dot u. Question number 14. If a set capital S subset of capital R has an infimum, then capital S must be bounded below. Question number 15. Which of the following conditions is necessary for a series summation an to converge? Option A, limit n tends to infinity an equal to 0. Question number 16. The Cain-Borel covering theorem states every open cover of a closed and bounded interval a comma b has a finite subcover. இதெல்லாம் theorem. If f dash of x equal to 0 for all x in an interval capital I, then f must be constant on capital I. The set of all algebraic number is countable. What is limit supreme of n tends to infinity minus 1 power n 1 plus 1 by n? Yes, answer வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு 1. Question number 20. According to the mean value theorem, if f is continuous on closed interval a comma b and differentiable on open interval a comma b, then there exists a c belongs to a comma b such that f dash of the formula f dash of c equal to f of b minus f of a by b minus a. The sequence of function f(n) of x equal to x by n converges uniformly to f of x equal to 0 on 0, 1 because option B, supremum of x belongs to 0, 1. அந்த இன்டர்வலில் வந்து பார்த்தீங்கன்னா fn of x minus fx equal to 1 by n tends to 0 as n tends to infinity. Question number 22. If summation k equal to 1 to infinity mk converges and modulus f of k of x fk of x less than or equal to mk for all x in a set capital A, then summation k equal to 1 to infinity fk of x converges uniformly on E. This statement of the Weierstrass M test. 23. The Jacobian matrix is used to represent the total derivative of the function from r power n to r power m as a linear transformation. 24th. Archimedean property for real numbers states that for any two positive near real numbers x and y, இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியில் there exists a natural number n such that nx greater than y. என்னங்கிற ஒரு நேச்சுரல் நம்பர் எடுத்துக்கிறோம் such that அதோட ஒரு கான்ஸ்டண்ட்டை படிக்கிற மல்டிபிள் பண்ணுறப்ப அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒய்யை விட பெரிய நம்பராக இருக்கும். 25th question. The set in capital R real number is compact if and only if it is closed and bounded. இது ஏற்கனவே தெரிஞ்சதான் closed and bounded இருந்துச்சுன்னா உங்களுக்கு compact. 26. The series summation n equal to 1 to infinity minus 1 power n by n converges conditionally. It is converges conditionally. Question number 27. What is the value of integral 0 to 2x d into alpha x, where alpha x equal to x, the greatest integer function? Then the value of option C வந்து 3. இதுக்கு நிறைய கொஞ்சம் தியரம்ஸ் இருக்குது, நான் பார்த்துட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். ஆப்ஷன் C 3. Question number 28. f of x comma y equal to x into e power xy, then dou f by dou x dou y. Dou f by dou y partial derivationல x square e power xy. Question number 29. The inverse function theorem guarantees local invertibility and differentiability of the inverse function if the original function is c dash and its Jacobian determinant at the point is non-zero. Option D, non-zero. Question number 30. Which of the following is true about the real number system R?
ஆப்ஷன் சி இட் இஸ் எ கம்ப்ளீட் ஆர்டர்டு ஃபைல். கம்ப்ளீட் ஆர்டர்ட் ஃபைல் பார்த்தீங்கன்னா உங்கள் ரியல் நம்பர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆர்டர்ட் ஃபீல்டு. Question number 31. The condition of a Cauchy sequence is crucial because in capital R, a sequence converges if and only if it is Cauchy sequence. Definition of Cauchy sequence is crucial because in R, a sequence converges if and only if it is Cauchy sequence. Question number 32. Which function is not uniformly continuous on 0,1? f of x equal to 1 by x ங்கிறது 0,1 interval not uniformly continuous. Question number 33. If a sequence of differentiable functions f of n converges uniformly to f on closed interval a comma b, does integral n to 1 n to fn dash necessarily converges to f dash? No, unless fn dash also converges uniformly. Fn dash also converges uniformly. Question number 34. The Fourier series of function f with period 2l at the point of jump discontinuity x0 converges to option C f x0 negative plus f x0 plus divided by 2. Question number 35. If f of x comma y comma z is a scalar field, its Cartesian del f is a vector field that points in the direction of the fastest increase of f. Fastest increase of f. Option D. 36th question. The interval of convergence of power series can include its endpoints. At the endpoints, the series may converge or diverge. Option C, may converge or diverge. Question number 37. If f is continuous on a closed and bounded interval a comma b, then f must be மேலே இருக்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டடாக இருக்கணும் அப்படின்னா f must be எப்படி இருக்கணும், பவுண்டடாக இருக்கணும். அட்டைன் இட்ஸ் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூஸ் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ். இது மூணுமே வந்து என்ன பண்ணணும், சாட்டிஸ்ஃபை பண்ணுறப்ப தான் உங்களுக்கு வந்து f is continuous and closed and bounded the interval இருக்கும். All the above. Question number 38. The value of limit n tends to infinity 2n cube plus 1 divided by n cube minus n square is option C 2. நீங்கள் வந்து இப்போ சீக்வன்ஸ் சீரீஸில் இந்த ஃபார்முலா போட்டு நீங்கள் போட்டுக்கலாம். ஆப்ஷன் 2. இஃப் f is எப்படி டிவைட் பண்ணுங்க, r power n to r is continuously differentiable, f belongs to C1 and then it is mixed to partial derivatives are equal, then known as Clairaut's form, known as Clairaut's theorem. Question number 40. The Riemann-Stieltjes integral a to b f d alpha to x is the common requirement is that f is continuous and alpha is off-bounded variation. Off-bounded variation. Option B. Off-bounded variation. Off-bounded variation அப்படிங்கிறது monotonically increasing is a special case of bounded variation. Monotonically increases is a special case of bounded variation. Bounded variationல monotonically increases வந்து ஒரு special case ட்ரீட் ஆகும். அதுபடி பார்த்தீங்கன்னா bounded variation. 41. The set of all irrational numbers 0 to 1 is uncountable. Set of all irrational numbers 0 to 1 இந்த closed interval இருக்குது uncountable. Question number 42. Which of the following describes the behavior of summation n equal to 1 to infinity 1 by n power 1 by 2? This diverges. இது வந்து பார்த்தீங்கன்னா diverges 1 p series. p வந்து எப்படி இருக்கணும் வந்துன்னா p equal to 1 1 by 2 less than or equal to 1. 1 விட கம்மியாக இருக்கிறப்போ 1 விட கம்மியாக இருந்துச்சுன்னா diverges. 1 விட அதிகமாக இருந்தால் தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா கன்வர்ஜன்ஸ் சொல்லியிருக்கோம். இந்த p பவர் அப்படிங்கிறது pk பவர் n பவர் p கன்வர்ஜன்ஸ் டைவர்ஜன்ஸை பொறுத்த வரைக்கும் டினாமினேட்டரில் n பவரில் பியோட வேல்யூ பார்க்கணும். பியோட வேல்யூ வந்து 1 விட கம்மியாக இருந்தால் டைவர்ஜன்ஸ், அதேமாதிரி 1 விட அதிகமாக இருந்துச்சுன்னா கன்வர்ஜன். ஃபார் எக்ஸாம்பிள் n பவர் 1 n பவர் இந்த இப்போ கொடுத்துருக்கிறது 1 by 2 இதெல்லாம் வந்து 1 விட கம்மி, அதனால் டைவர்ஜஸ். இதே n ஸ்கொயர் n கியூப் n பவர் 3 இது மாதிரி மோர் தென் 1 இருந்துச்சு அப்படின்னா அது கன்வர்ஜஸாக இருக்கும். ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் கொஸ்டினில் பார்த்துருக்கோம். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. Question number 43. A function f of x equal to x sin of 1 by x
ஃபார் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0 அண்ட் எஃப் ஆஃப் 0 ஈக்குவல் டு 0 எஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0 பட் நாட் டிஃபரன்ஷியபிள் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0. எக்ஸில் வந்து கண்டினியூஸாக இருக்கும் ஆனால் நாட் டிஃபரன்ஷியபிள், எக்ஸில் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 0வில் டிஃபரன்ஷியபிளாக இருக்காது. அதனால் இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸு சைன் 1/x. இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக இருக்கும் ஆனால் எக்ஸில் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 0வில் வந்து டிஃபரன்ஷியபிளாக இருக்காது. இந்த கொஷின் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கங்க. Question number 44. The limit inferior of the sequence an equal to cos n pi by 2 is. Cos n pi by 2 is -1. சீக்வன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா 0 -1 0 -1 0 -1 இப்படியே வந்துக்கிட்டு இருக்கோம். காஸ் n பைக்கு -1 பவர் என்னன்னு போடுவோம். காஸ் n by 2க்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா -1. இந்த சீக்வன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா 0 -1 0 -1ன்னு இவங்களுக்கு ஆக்சிலரேஷனில் இருக்கும். Question number 45. If a power series has radius of convergence r equal to 0, it means the series converges. Option B, only at its center x equal to a. Only at its center x equal to a. The power series has radius of convergence capital R equal to 0 இருக்கிறப்போ it means series convergence எப்படி இருக்கும் அப்படின்னா only it is center x equal to a. Question number 46. Which of the following properties is specific to R and not Q? Rக்குள்ளே இருக்கணும், அதுமாதிரி Qக்கு இல்லாமல் இருக்கிற ஸ்பெசிஃபிக் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்னஸ். ஆப்ஷன் சி வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்னஸ். எவரி நான் எம்டி செட் பவுண்டட் எபோவ் ஹேஸ் எ சுப்ரீமம். எவரி நான் எம்டி செட் பவுண்டட் எபோவ் ஹேஸ் சுப்ரீமம். Question number 47. If a series of functions summation f1 of x converges uniformly on closed interval a comma b and each fn is continuous, then its sum function f of x is option C continuous. Question number 48. The implicit function theorem allows us to solve implicitly dependent equations for one variable in terms of others provided a certain Jacobian determinant is non-zero. The implicit function theorem allows us to solve implicitly defined equations for one variable in terms of others provided a certain Jacobian determinant is non-zero. Question number 49. The sequence an -1 power n plus 1 divided by n 1 power n plus 1 divided by n. What is limit supremum of an அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம்ஸ் எப்படி வரும்னா ஃபஸ்ட்டு -2 3/2 -4/3 5/4 இப்படியே ஈவன் டேர்ம்ஸாக வந்துகிட்டு இருக்கும். ஈவன் டேர்ம்ஸில் இருக்கிறனால கடைசி வந்து உங்களுக்கு என்ன உங்களுக்கு nth டேர்ம் என்னவாக இருக்கும் அப்படின்னா 1. இந்த வீடியோட கடைசி கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the value of integral 0 to 3 e power x d into alpha x where alpha x equal to 0 when x less than 1 x value is 1 to equal to 1 அதேமாதிரி less than 2 1 less than or equal to x less than 2 ஒன்றுலேருந்து 2 விட கம்மியாக இருக்கிறப்போ அதோட ஃபங்க்ஷன் வந்து ஆல்ஃபா எக்ஸ் வந்து 1 எக்ஸோட வேல்யூ கிட்ட தான் ஈக்குவல் டு 2 இருக்கிறப்போ அதுக்கு வந்து 2 அப்படின்னு இருக்கப்போ இதோட வேல்யூ இன்டெக்ரல் வேல்யூ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ e power 1 + e power 2. இது எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா தி ஜம்ப்ஸ் ஆர் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 1 அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு தட் இன்டெக்ரல் இஸ் இந்த பேட்டர்னில் வரும் எஃப் ஆஃப் 1 ஆல்ஃபா இன்ட்டு 1 ப்ளஸ் இது வந்து கொஞ்சம் தேரத்தில் வரும், இதை நீங்கள் பார்த்துக்கலாம். அதனால் ஆப்ஷன் ஏ e power 1 e power 2. இந்த ஃபஸ்ட்டு வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் இந்த ரியல் நம்பரில் இருக்கிற எல்லா டாப்பிக்லையுமே இருந்து கம்பைண்டாக எடுத்துருக்க ஒரு 50 கொஸ்டின். அடுத்த 2 வீடியோவில் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு டாபிக் வைஸாகவே அந்தந்த டாபிக் வைஸாகவே கொஷின்ஸ் அடுத்ததில் இருக்கும். ஒரு 2 வீடியோ இருக்கும். அந்த 2 வீடியோட வந்து பார்த்தீங்கன்னா ரியல் முடிஞ்சிடும். ரியல் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த 3rd யூனிட்டு. ஸோ நீங்கள் பார்த்துட்டு ஏதாவது ஃபீட்பேக் அது அப்படின்னா சஜஷன் சொல்லலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.